திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா ஐயா அவர்களையும் நம்முடைய ஞானாசிரியராக இருக்க ஸ்ரீதேவ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையும். ஐயா வாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு சிவாய. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க ஐயா. ஸ்ரீதேவியா வாங்க. அல்லையா? ஆமா, அவங்க கோயில் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, தாமோதரன் ஐயாட்ட கொடுத்துருங்க. தாமோதரன் ஐயாட்ட கொடுத்துருங்க. 4 பெருமக்கள் துதி படிக்கிறையா? தாமரையா ஊழியர்கோன் வெப்பொழித்த. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வந்தவாசி செண்பகொல்லியா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேபு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருமுறை கோயில் அடைதல். வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலோமாம் எனவும் ஓங்கும்
பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய தன்னிரண்டனவும் புவனம் முய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலைஞான தன்றும் அரசும் சென்று தெருக்கலைஞான தன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. சிவாயனா. திருக்கதவும் திறக்க வாங்க சங்கர் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அழுங்கி அரட்டாதே திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. வாழப்பாடு சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பிறப்பருத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய என்று திருமுறை தமிழோசையிலே இன்றைக்கு 338வது நாள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்றைக்கு திருவாசகத்திலே 22வது பகுதியாகிய கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம் என்று சொல்லி சிவ அனுபூதிக்கு அடையாளமாக பெருமானை பற்றிய செய்திகளை உள்ள பாட. முதல் பாட்டு மாறி நின்று என்னை. யார் பாடுறதா முதல் பாட்டு? நடராஜயா வாங்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே. மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே. ஊறி
ஜோதி உள்ளவ காண வந்தருளாய். தேரளின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. தேரளின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. நன்றிங்கய்யா. பேரலின் தெளிவே சிவபெருமானே என்று ஐம்புல ஆசைகளை அடக்கினால் பெருமான் நம்முடைய உள்ளத்திலே வந்து எழுவான். ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி. பெருமான் நாம் போய் பெருமானை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை நினைத்து நான் உட்கார்ந்தால் அவன் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். அதனாலே உள்ளவா காண வந்து அருளாய். அவன் வந்து என்னுடைய உள்ளத்திலே புக வேண்டும். அதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வாழ்க வாழ்க. அடுத்து அன்பினால் அடியேன். தேவி அம்மா காட்டூர். ஐயா அவங்க கிட்ட புத்தகம் இல்ல சாமி, அடுத்தவங்களுக்கு கொடுங்க. பட்டாளம் அம்மா வாங்க. சிற்றம்பலம். வாங்க. அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்து உருகி என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய். யான் இதற்கு இலேன் ஓர் கைமாறு. யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு. முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலே. தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சேருடை சிவபுரத்து அரைசே. தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரைசே. திருச்சிற்றம்பலம். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை அனந்தமாய் கசிந்து உருக. பெருமானை உள்ளத்திலே கசிந்து உருகல் தான் நெட்டை கூடல். அது அவன் அருளாலே நடைபெற வேண்டும். அதனாலே அந்த அருளுக்கு நான் என்ன கைமாறு செய்யவல்லேன் என்று கேட்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அரசனே அன்பர்க்கு. சிவலலிதா லோகநாதன் வாங்க. சொக்கம்மாள் அம்மா வாங்க. சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வாங்க. அரசனே அன்பர் கடியனுடைய அப்பனை ஆவியோடாக்கை புரை கனிய புகுந்து நின்றுருகி பொய்யிருள் கடிந்தமை சுடரே. திரை பெறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே. உரை உணரிறந்து நின்று உணர்வதொரு உணர்வே. யான் உரைக்குமார் உணரே. திரை பொறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே. உரை உணர்விறந்து நின்று உணர்வதொரு உணர்வே. யான் உரைக்குமார் உணர்த்தே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. புன்புலால் யாக்கை புரை கரிய பொன்னெடும் கோயிலா புகுதல். அதுதான் இங்க புரை புனிய புகுந்து நின்றிருக்கு பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே. நான் பொய்யாக இருக்கிறேன், பெருமான் மெய்யாக இருந்து என்னுடைய பொய்யை களைகிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்த 4வது பாடல் உணர்ந்த மாமுனிவர். வாங்க. உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. இணங்கிரி எல்லா உயிர்கட்கும் உயிரே என பிறப்பருக்கும் எம்மருந்தே.
திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே திருப்பெருந்துரை உரை சிவனே. குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கினி என்ன குறையே. குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கினி என்ன குறையே. திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவொளியே. நான் எனக்குதான் எல்லாம் தெரியுன்ற அந்த ஆணவமாகிய இருளிலே நான் இருக்கிறேன். அந்த இருளை போக்குவதற்காக அவன் தெளிந்த ஒளியாக இருக்கிறான். திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூ ஒளியே என்று பெருமானை நம்மை இருளாகவும் பெருமானை ஒளியாகவும் காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. குறைவிலா நிறைவே. குறைவில்லா நிறைவே போதில அமுதே இரியில கொழுஞ்சுடர் குன்றே. மறையும் மறையின் பொருளுமாய் வந்தேன் மன்னிட மன்னிய மன்னே. சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை உரை சிவனே. இறைவனை நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உனை என் இறக்கேனே. சிறை பெறும் நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை உரை சிவனே. இறைவனை நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உனை என் இறக்கேனே. திருச்சிற்றம்பலம். பெருமான் எங்கு இருக்கிறார்? என்னுடைய உடலிலே இருக்கிறான். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணி லிங்கமாக இருக்கிறான். அதனால இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னிறக்கேனே என்று பெருமானிடத்திலே வேண்டுவது ஏதும் இல்லை. எல்லாம் அவன் நமக்கு வேண்டியது அவனே தருவான் என்ற நிலையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இறந்திறந்துருக. விமலா அம்மா வாங்க. கேட்டுக்கிறேங்கய்யா. சரிம்மா சரிம்மா. வாழ்க வாழ்க. நல்லா கேட்க. அரங்கோ பொன்னி வாங்க ஐயா வாங்க. இருக்கீங்களா? கோபால் சரிதா வாங்க. அடுத்த பாட்டு பாடுறாங்க. சரிம்மா. நித்திலாமா வாங்க. நித்திலாமா கல்லூரி நித்திலாமா வாங்க. சேலம். வேதிய செல்வி இருக்காங்களா? இறந்து இறந்து உருக. கோயிலுக்கு போயிட்டாங்கயா. நித்திலாமா இல்லையா? எல்லாம் மார்கழி மாதம் கோயிலுக்கு போயிடறாங்க காலங்காத்தால. சரிங்க சரிங்க. சிவாய குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. திருச்சிட்டோம்லையா. வாங்கம்மா. நாடே சிவனை போட்டி. இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே இமையோ. திறந்தனில் பொலியும் கமல சேவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே. நிரந்தர ஆகாயம் நீர் நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் அங்கே. கரந்தோர் உருவே கலித்தனன் உன்னை கண்குற வண்டே கொண்டுகின்றே. நிரந்தர ஆகாயம் நீர் நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் அங்கே. கரந்ததோர் உருவே கலித்தனன் உன்னை கண்ணூர கண்டு கொண்டு இன்றே. சுவாமிமத்துடைய பெருமானை கண்ணுற காண வேண்டும் என்றால் இயற்கை ரசிக்க வேண்டும். அதனால்தான் பெருமான் எப்படி இருக்கிறான்? நிரந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால் என்று ஐம்பூதங்களா இருக்கிறான். அந்த ஐம்பூதங்களை கண்ணால் காண்பதன் மூலமாக
அந்த இயற்கையின் மூலமாக இறைவனை காணலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இன்றெனக் கருளி. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றெனக் கருளி இருள் கடிந்து உள்ள தெழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பவரே நினைத்தேன் நீயலால் பிரிதும் மற்றின்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்தோன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீயல்ல அன்றியோன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே ஒன்றும் நீயல்ல அன்றி ஒன்றில்லை யார் என்னை அறியற்கிற்பாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சாமி. நன்றிங்க ஐயா. நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நான் பெருமான் நினைக்கிறேன் என்ற நினைப்பு இல்லாமல் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குதல் என்ற வகையில நினைப்பற நினைந்தேன் என்ற சொல்லை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பார்ப்பத மண்டம். போரூர் செண்பவல்லியம்மாவும். பஜனையில இருக்கையா. சரிம்மா சரிம்மா. காதால நல்லா கேளுங்கம்மா. சரஸ்வதி அம்மாவாங்க. பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் மூளைத்து பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் மூளைத்து பறந்தது ஓர் பழர் ஒளிர் பரப்பே நீ உறுத்தியே நினைவதேலறிய நின்மலா நின்னருள் வெள்ள சீர் ஒரு சிந்தை எழுந்ததோ தேனே திருப்பெரும் தூரை ஊரே சிவனே ஆருறவெனக்கிங்கு ஆரையல் உளரால் ஆனந்தமாக்கும் என் ஜோதி ஆருறவெனக்கு ஆரையர் உள்ளார் ஆனந்தமாக்கும் என் ஜோதி. நன்றி ஐயா. ஆர் எனக்கு உறவு ஆர் அயல் உள்ளார். எனக்கு நட்பு யாரு பகை யாரு எல்லாம் இறைவன்தான் என்ற செய்தியில பெருமானை பகையில்லாத நட்பாக பார்த்தல். அதுக்காக தான் அவன் பகையை நிற்கிற நட்பாகத்தான் அந்த தாருகாவரத்து முனிவர்கள் அனுப்பிய பாம்பெல்லாம் தன் மேலே உலவு விட்டான் என்று சொல்வார்கள். அதனாலே ஆர் எனக்கு உறவு ஆரையில் அல்லாடுவது பெருமான் அந்த பாம்புகளை தன்னுடைய திருமையில் உழவிட்ட செய்தியை சொல்லுவாங்க எங்க ஐயா. வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து சோதியாய் தோன்றும். வாங்க கணபதியே வாங்க. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன்றால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமளம் அந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமப்பியாமி. தூபதீபம் அக்ராபி தூபதீபம் நிராஞ்சனம் சமப்பி. அடியார் பெருமக்களே திருவடி போற்றி போற்றி. சிவா சிவா. திருச்சிரமம். ஜோதியாய் தோன்றும் ஊழமே அருவம்
ஒருவனே ஒருவனே சுடுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்த கடலே நீதில தீதில நன்மை இருவர் கொன்றே திருப்பெரும் துறையுரை சிவனே திருப்பெரும் துறையுரை சிவனே திருப்பெரும் துறையுரை சிவனே யாது நீ போவதோர் வகையென கருள வந்து நினையடி தந்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. வாழ்க வாழ்க. வந்து நின் இணையடி தந்தே, நீ வந்து உன்னுடைய இணையடி எனக்கு தர வேண்டும். இணையார் திருவடியன் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்து. ஆனா பெருமான் வந்து நமக்கு அந்த திருவடி தோண, நாம் அந்த திருவடியை தேடிக்கொண்டு வாழ தகுதி இல்லை. ஏன்னா திருமாலுக்கிறவனே அந்த தகுதி இல்லாத போது நாம் அதை தேட முடியாது. அவன் வந்து எனக்கு தர வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வந்து நின் இணையடி தந்தே. வாழ்க. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. தாமோதரையா நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். தந்ததுன் தன்னை, கொண்டதென் தன்னை, தங்கரார் கோலோ சதுர அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென் பால். சிந்தையு கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே. எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலனோர் கைமாறே. எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலனோர் கைமாறே. வாய் நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் எங்கே கோயில் கொண்டிருக்கிறான்? திருவண்ணாமலையிலா, தில்லையிலையா, காஞ்சிபுரத்திலா? இல்ல, என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறான். சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான். அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுரவாசல் தள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று அந்த திருமலர் வாக்கு. வாழ்க வாழ்க. இன்னொரு சுற்று போலாமையா? அடுத்தது காந்திமதி அம்மாவா? திருச்சிற்றம்பலம். மாறி நின்றென்னை மயக்கிடும் பஞ்ச புலனைந்தின் வழியடித்தாமுதே ஊறி நின்றென் உள் எழு பரஞ்சோதி உள்ளவ காண வந்தருளாய். தேரலி தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே. ஈடுல பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் தேனாய் தித்திப்பான், அதனாலே தேரலின் தெளிவே சிவபெருமானே என்றார். அதான் அந்த தேனித்தல் தான் தியானித்தல், அதுதான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து அன்பினால் அடிய செல்வம் அம்மாங்க. செல்வம். அன்பினால் அடியே நாவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரமல்லா இன்னருள் தந்தார் யான் எதற்கிளையோர் கை மாறு. முன்புமாய் பின்பு முழுவதுமாய் பரந்த முத்தனே முடிவில முதலே. தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுர தரசே. தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுர தரசே. திருச்சிற்றம்பலம். நாமெல்லாம் பிறப்பு இறப்புக்கு ஆட்பட்டவள். ஆனால் நமக்கு முதலும் உண்டு முடிவும் உண்டு. ஆனால் பெருமானுக்கு எதுவும் இல்லை. அவன் முத்தனாயிருந்து முடிவிலா முதலாய் நமக்கு முத்தியை தருகிறான். அதனாலே அந்த முத்தியை தருவதனாலே அவனுக்கு முத்தன் என்று சொல்லி அவன் முடிவிலா முதலாயிருந்து நமக்கெல்லாம்
இரவாத இன்ப அன்பு நல்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கூடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அரசனே அடியார்க்கு அன்பர் ரயில்வே சித்ராவான். திருச்சிற்றம்பலம். 3வது பாட்டு தானுங்கய்யா? 3வது பாட்டு. சரிங்க. 3வது பாட்டு அரசனே. சரிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அரசனே அன்பர் கடியனே உடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருகி பொய்யிருள் கடிந்து மெய்ச்சுடரே திரை போற மண்ணும் ஆமுதத்தின் கடலே திருப்பெரும் துறையுரை சிவனே உரையுணர்விற நின்றுணர்வோதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறுணர்த்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அரசன் என்பது வேறு, இந்த இடத்துல அரைசனே என்று பாடுகிறார். அரைசன் என்பது அரைசல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பெருமானுடைய புகழை பாடுதல் அரைசல். அதான் அந்த தேவர்கள் சொல்லுவாங்க அரையர் சேவை என்று சொல்லுவார்கள், பெருமானுடைய புகழை பாடுதல். அதனால அந்த புகழுக்கு உரியவனவன், நாம் பாடுகிற பாடலுக்குரிய புகழை பெறுவதற்குரியவனவன். பாட வேண்டும் நான் போற்றி என்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றுகின்ற அரைசன் என்பது அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? பெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த சொல்லுக்குரிய பொருள். வாழ்க வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. 4வது பாட்டு பத்மாவதி அம்மா. உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடொழிந்தார் உணர்வுக்கும் தெரி வரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே என்னை பிறப்பறுக்கும் என் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்ததோ தூவெளியே திருப்பெருந்துறை உரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினி என்ன குறையே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினி என்ன குறையே இனி என்ன குறையே. திருச்சிற்றம்பலம். நாம் தான் குணங்களை உடையவர்கள், அதனாலே குறையுடையவர்கள். நமக்கு ராஜசம் தாமசம் சாத்விகம் என்ற அந்த கோபதாபங்கள் வருகிற நிலை, அதனாலே நாம் அந்த குணங்களை உடையவராக இருக்கிறோம், அதனாலே குறையுடைய இருக்கிறோம். ஆனால் பெருமான் குணங்கள் தாம் இல்லா இன்பமே. ஆனா அப்புறம் எண்குணத்தான் சொல்றாங்களே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. எண்குணத்தான் என்பது நாம் அவருக்கு கற்பிற இலக்கணம், நாம் அவருக்கு கற்பிற இலக்கணம் தர. அவன் எந்த குணங்களுக்கும் ஆட்பட்டவன் இல்லை. அப்படி குணங்களுக்கு ஆட்பட்டால் குறையுடன் இருப்போம். அவன் குணங்கள் தாம் இல்லா குறைவிலா நிறைவாக இருக்கிறான். ஆனாலே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே என்று நம்முடைய குறைகளை எல்லாம் அவன் தீர்த்து வைக்கிற குணமில்லாத பெருமானா இருக்கிறான். குணமிலி என்று பேர். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. குறைவிலா நிறைவே. ராஜேஸ்வரன் ஐயா வாங்க. தர்ஷன் இருக்கீங்களா? இருக்காரா? கண்ணுக்கு பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. வாங்கம்மா. 5வது பாட்டு. உறைவில்ல நிறைவே கோதிலாமுதே ஈரில கொழுசுடற் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே
இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னியமன்னே. மறை என்பது அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தின் பொருளாக நமசிவாய் என்ற மறை, அதற்கான பொருள் நடப்பு, மறைப்பு, சிறப்பு, வனப்பு, யாப்பு என்ற பொருளாக சொல்லும் பொருளுமாய் அவன் இருக்கிறான் என்பத மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னியமன்னே என்று பெருமான் அஞ்செழுத்து பெருமான் இருக்கிறான். ஆனாலே அவனை அஞ்செழுத்தாலே நினைக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து இறந்திறந்துருக. அரங்கோ பொன்னி வரீங்களா? திருச்சிற்றம்பலம். இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே இமையோ திறந்தனில் பொழியும் கமலச் செவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே. நிறந்த ஆகாயம் நீர் நீளம் தீக்கால் ஆயவை அல்லையாங்கே கரந்ததோர் உருவே கழித்தனன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றே. இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே. நான் பெருமாளிடத்திலே பிறக்கின்ற போது என்னோட மனதில் என்ன இருக்குது? ஆணவமாக இருள் இருக்கிறது. அந்த ஆணவமாக போக்குகின்ற சோதியாக அவன் இருக்கிறான். அதனால எழுகின்ற சோதியே என்று காட்ட இருளை போக்குகிற ஒளியாக பெருமானை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இன்றன கருளி. பாண்டியன் ஐயாவா? எந்த இதுங்க? 8:22 7வது பாட்டியா? திருவாசகத்துல 22வது கோயில் பதிகத்துல 7வது பாட்டு. எடுத்துறேங்க. அடுத்த இதுல வந்துறேங்க. 22 கோயில் திருப்பதிகம் 7வது பாட்டு. இன்று எனக்கு எத்தனாவது சொன்னீங்க? 7வது பாட்டியா? 22வது பதிகத்துல 7வது பாட்டு. ஒரே நிமிஷம். வா. இப்பதான் வரல, அதனால இன்று எனக்கு. ஆமையா. அடுத்தவங்க கூப்பிடுங்க. அடுத்த பாட்டு வந்துடுறேன். மணி ஆயிட்டு இல்லைங்களா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவா? வந்துடுறேங்க. படிச்சிருங்க. இன்றெனக்கருளி. இன்றெனக்கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறை போன்று நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றின்மை சென்றணுவாய் தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே. ஒன்று நீ அல்லை அன்றியொன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே. ஒன்று நீ அல்லை அன்றியொன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே. திருச்சிற்றம்பலம். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அறியகிற்பாரே. பெருமான் ஒருவன் என்னும் ஒருவனாக அந்த ஒருவன் யாரு? நம்முடைய ஆணவ இருளை போக்குகிற ஞாயிறாக திகழ்கிறான். இரவு விளைஞ்சு பொழுது புலந்தா சூரியன் வந்து உலகத்துக்கு வெளிச்ச கொடுக்கிற மாதிரி நம்முடைய ஆணவ இருளை போக்குகிற ஞாயிறாக பெருமான் திகழ்கிறான். அவனை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற வகையில
ஒன்று நீ அல்லை அன்றே ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பார் என்று அவனை ஒருவனாக காண வேண்டும். ஓரிரை கொள்கைய வற்புறுத்த பாடல் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பார்ப்பத மண்டம் திலகவதி அம்மாவா? நம்ம திருச்சிற்றம்பலம். வாங்க. வணக்கம் ஐயா. பார்த்ததம் மண்டம் மனைத்துமாய் முளைத்து பரந்ததோர் படரொளி பரப்பே நீரொரு தீயே நினைவதெலறிய நின்னல நின்னருள் வெள்ள சீரொரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெரும் துறையுரை சிவனே உறவு எனக்கு இங்கு அறையலுள்ளார் ஆனந்தமாக்கும் என் தோதி யார் உறவு எனக்கு இங்கு அறையருள்ளார் ஆனந்தமாக்கும் என் சோதி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே என்று பெருமான் தேனாய் தித்திப்பான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அதனாலே சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து சோதியாய் தோன்றும் சங்கர் ஐயா வாங்க. சாமி யார கூப்பிட்டீங்க? சங்கர் 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 ஐயா வாங்க. நேசநாயனார் கூப்பிட்டார். வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். சோதியாய் தோன்றும் உருவமே அருள்வாம் இதிலா நன்மை திருவர் கேக்கலீங்களா? விட்டு விட்டு வருதியா? கேக்குது, பிரேக் வருது, வாய்ஸ் பிரேக் வருது. சரிங்க. சிற்றம்பலம். சோதியாய் சோலை தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தீரிலா நன்மை திருவருட்குண்டு திருப்பெருந்துறை ஊரை சிவனே யாது நீ போவதோர் வகையென கருளாய் வந்து நின் இணையடி தந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சோதியாய் தோன்றும் உருவனே அருவான். பெருமனுக்கு உருவம் உண்டானா சோதிதான் அவனுடைய உருவம்னு சொல்றார். அதனால அவன் சோதி வடிவாய் தோன்றி திருமாலுக்கும் பரமனுக்கும் காட்டினான். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமானனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாய். அதுதான் சோதியாய் தோன்றும் உருவம். அந்த உருவத்தினுடைய அமைப்பு தான் சிவலிங்கம். செங்கணானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடி திரிந்து அவர் காண்கிறார் எங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமுத்தி. அப்ப சோதி என்பது பெருமானுடைய இலிங்க வடிவம் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தந்தது உன் தன்னை. வாழப்பாடி சித்ரா பவன். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. தந்தது உன் தன்னை கொண்டது என்னை சங்கரார் கோலோ சதுர அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய்
யானிதற்கிலன்வோர் கைமாறே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலன்வோர் கைமாறே. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சிந்தையே கோயில் கொண்டயம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். பெருமான் என்னுடைய உள்ளத்தையே கோயிலாக கொண்டிருக்கிறான், இந்த உடம்பே ஆலயமாக கொண்டிருக்கிறான். கோயில் என்ற ஒரு சொல்லையும் ஆலயம் என்ற சொல்லையும் ரெண்டுத்தையும் காட்டார். அந்த பாட்டு தான் அந்த உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம். கோயில் என்பது அந்த கோயில் கட்டடம், ஆலயம் என்பது அதனுடைய கருவறை. அதனால பெருமான் உள்ளத்தை கோயிலாக கொண்டு உடம்பையே கருவறையாக கொண்டிருக்கிறான். அதனாலதான் காயமே கோயிலாக, கடிமனம் மடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமான அப்பர் பாடுவார். வாழ்க வாழ்க. அதனாலே இப்படி அமைந்திருக்க பெருமானே, நான் உனக்கு என்ன கைமாறு செய்யவில்லேன், உன்னை நினைந்து நினைந்து உருவகித்தர வேற வழி இல்லை. இந்த பதிகம் ஃபுல்லா சோதியையே காட்டுறார். ஏன்னா நம்ம ஆணவமாக இருக்கிறோம், அந்த ஆணவங்களை போக்குற சோதியாக பெருமான் இருக்கிறான். அதுதான் அனுபோக இலக்கணம், அதுதான் சிவானுபூதிக்கு அடையாளம் என்று சொல்லி இந்த கோயில் திருப்பகத்தை அருள் இருக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்னும் வேற என்ன இருக்காங்களா பாடுறதுக்கு? நித்திலாமா இருக்கீங்களா? யார் படிக்கிறீங்க? பாடுட்டுங்களா? படிங்க. கடைசி பாட்டு படி. தந்தது உன் தன்னை, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார் கோல சதுரர் அந்த மூன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். சிந்தைய கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறை ஊரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலனோர் கைமாறே யானிதற்கிலனோர் கைமாறே யானிதற்கிலனோர் கைமாறே. சிவனம திருச்சிட்டு. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர். உன்னை தந்தாய் என்னை கொண்டாய். இதுல யார் சதுரர், யார் சதுரப்பாடுடையவர்? சதுரப்பாடுடையவர்கள் என்ற சதுரம்னா என்ன அர்த்தம்? பேரறிவு படைத்தவருக்கு சதுரப்பாடுடையவன் சொல்லுவாங்க சொல்ல. அதனால யார் சதுரர்? என்னை கொண்டாய், நீ என்னை மட்டும்தான் கொண்டாய். ஆனா தந்தது எனக்கு மட்டுமா கொடுத்த? எல்லா அடியார்களுக்கும் கொடுத்தாய். அதனால நான் ஒருவனாக இருக்கிறேன், நீ பலவா இருக்கிறார். அதனால ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன. அப்ப சதுர பெருமான் யாரு? பெருமான் தான் சதுரன். ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் கொடுக்குறான், ஆனா கொண்டது என்ன மட்டும்தான் கொள்றான். அப்படின்ற வகையில சங்கரா அர்கோலோ சதுரர் என்று சொல்லி அந்த கேள்வியின் மூலமாக பதிலை வைத்து பெருமான் தான் சதுரன் பேரறிவுடைய என்ற செய்திய சொல்ற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. தன்னை கொண்டதன்னை தங்கர யார்களோ சதுர அந்த மண்ணில் ஆனந்தம் பெற்றேன், யாதுடி பெற்றது என் நண்பார். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை சிவனே எதையே என் உலகிடம் கொண்ட யானிதற்கிலன் ஓர் கைவாரே திருப்பெருந்துறை சிவனே எந்தையே ஈசா என் உலகிடம் கொண்ட யானிதற்கிலன் ஓர் கைவாரே. சிவாத்தி சிறம் நன்றியா. நான் அடியேன் முந்திட்டேன்.
மன்னிக்கும் சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. மேன்மைகள் சைவ சீலர்லவா. வாழ்க வாழ்க. அதனால இங்க அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார். உன்னை கொடுத்து என்ன வாங்கிக்கினேன், ஆனால் நான் ஆனந்தம் பெற்றேன். அப்ப நான் தாயா சதுரன் அப்படின்னு சொல்ற ஒரு மரபு இல்லையா? ஆனா நான் நான் வாங்கின பொருள் ஒன்று உண்டு, அது ஆனந்தம் என்பது. ஆனா நீ நான் எதிர்பார்த்து வாங்கினேன், ஆனா நீ எதையும் எதிர்பார்க்காம கொடுத்த. அதனால எதிர்பார்ப்பதற்கு என்னை விட எதிர்பாராத உன்னை தந்தாயே நீதான் சதுரன் என்று பொருள் சொல்வது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. பட்டம்மாள் பொன்னூசல் படிங்க வாங்க. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? 8வது பாட்டு படி. ஐயா. 8வது பாட்டுமா? கோல வரை குடுமையா? ஆமா. இந்த வரை 8, 16, 8. இருக்கு, எடுத்துருங்க. நோட்ல எழுது, இந்த பிரிக்கிறேங்க ஐயா. சரி சரி. நிதானம். சிவாய நமனே. கோல வரை கொடுமே வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞால மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலு கரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னோ செல்லாடாமோ பூலித்து அகம் குழைந்து பொன்னோ செல்லாடாமோ பொன்னோ செல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கோல வரை குடுமி என்று அந்த கைலாயத்தை குறிப்பாங்க. ஏன்னா மலையிலே உயர்ந்த மலை அதனுடைய உச்சி இல்லையா? அதனால கோல வரை குடுமி என்பது திருக்கைலாய மலையை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. திருக்கதவும் அடைக்க வாங்க. சொக்கம்மாள் இருக்காங்களா? வரேங்கய்யா. 8:45, 5 யாத்திரை பத்திரம் 5வது பாட்டு. எடுத்துக்கிறேங்க. நிதானமா. அம்மானே வந்த 45வது பதிகமா யாத்திரை 10. ஆமாங்க. 8 வந்து திருமுறை, 45ன்றது பதிகம். 45வது பதிகம். அதுல நீ பாடுறது 5வது பாட்டு. விடுமின் வெகுளி வேட்கை நோய். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவத அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. விடுமின் வெகுளி வேட்கை நோய். கோபத்தையும் ஆசையை விட்டா துன்பமில்லை என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோ குறைவிலை கண்ணில் நல்லதகுதுரும் கழுமல வளரக பெண்ணில் நல்லாளோடும்
பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. திருச்சிற்றம்பலம். நிறைய செஞ்சுக்கலாமா? படிச்சு முடியா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பங்கேற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை, அவருடைய பொற்பாதங்களை மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இணைதே நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வு. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்க 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 வாழ்க.